நம்ம லைஃப் ஒரு ஸ்கிரிப்டட் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க. நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க பிறக்கிறீங்க, 2.5 வயசுல ஸ்கூல் ஜாயின் பண்றீங்க. அங்க ரெஸ்ட் ரூம் போக கூட பெர்மிஷன் கேட்கணும். 16 இயர்ஸ் ஸ்கூல் லைஃப். 12th ஃபினிஷ் பண்ணா இன்ஜினியரிங் இல்லைனா ஆர்ட்ஸ். இதுல ஒரு 3 to 4 இயர்ஸ். அப்புறம் 9 to 5 ஜாப். அட் சம் பாயிண்ட்ல உங்க பர்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல காசே இருக்காது. உங்க லைஃப் அண்ட் ஜாபை நீங்க ஹேட் பண்ணுவீங்க. மணி ப்ராப்ளம் இருக்கும். ஒரு வெக்கேஷன் போக கூட பெர்மிஷன் கேட்கணும். உங்க லைஃப்க்கு நீங்க தான் பாஸா இருக்கணும். உங்க ஃபியூச்சரை எப்படி ரீரைட் பண்ணி அன்ஸ்கிரிப்டட் லைஃபை லீட் பண்ணி மில்லினரியா ஆகலான்னு பார்க்கலாம். ஈவன் அதானியோட லைஃப் கூட அன்ஸ்கிரிப்டட் லைஃப் தான். அவங்க கிட்ட காலேஜ் டிகிரி இல்ல, அவங்க டிராப் அவுட். பட் அவங்க நெட்வொர்க் $58 பில்லியன். அன்ஸ்கிரிப்டட் லைஃப்னா உங்க லைஃப்ல ஃப்ரீடம் ஃப்ரீடம் இருக்கணும்னா நம்ம கிட்ட மணி இருக்கணும். நம்ம மந்த்லி சேலரி நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுக்காது. அது உங்களை பணக்காரனா ஆக்காது. அந்த சேலரி கார் டியூ, ஹவுஸ் லோனுக்கு போயிடும். அந்த சேலரி பத்தல எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு சைடு ஹஸ்ல ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல ஒன்னும் அவ்வளவு பெரிய காசுலாம் வராது. சோ உங்க அன்ஸ்கிரிப்டட் லைஃப் தான் ஆண்டர்பிரினர்ஷிப். அன்ஸ்கிரிப்டட் லைஃப்ல 50 இயர்ஸ் ஒர்க் பண்ண வேணாம். மாசம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். இந்த வீடியோல ஆண்டர்பிரினர்ஷிப் ஃப்ரேம் ஒர்க்கை டீடைல்டா பார்க்க போறோம். ஆண்டர்பிரினர்ஷிப் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்க பிலீஃபை நீங்க சேஞ்ச் பண்ணணும். லைஃப் இஸ் டஃப். 9 to 5 ஜாப்க்கு நாம ஒன்னு ஸ்லேவ் இல்ல. ரைட் நவ் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதை யூஸ் பண்ணி உங்க ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுங்க. இப்ப நான் சொல்றதை இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இப்ப 50 வயசு ஆகுது. அப்பயும் நீங்க லஞ்ச் பேக் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போய் ஓட்ட சேர்ல உட்காந்து ஒர்க் பண்ண உங்களுக்கு ஓகேனா இந்த வீடியோவை நீங்க பார்க்காதீங்க. யாருக்கெல்லாம் 30 வயசுக்குள்ளே செமி ரிட்டையர் ஆகி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ஆண்டர்பிரினர்ஷிப் நீங்க ட்ரை பண்ற விஷயம் இல்ல. நீங்க அதுல வாழ்ந்து அங்கேயே சாகணும். ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். குவிட் பண்ண தோணும். குவிட் பண்ணிட்டா அகை 9 to 5 ஜாப்க்கு நீங்க போயிடுவீங்க. பட் குவிட் பண்ணாம ப்ராப்ளமை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் ஃப்ரீடமா தான் இருக்கும். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உங்க பேரண்ட்ஸ் உங்ககிட்ட சக்சஸ்னா என்னன்னு சொல்லி வச்சிருப்பாங்கன்னா, நீங்க பிறந்த உடனே காலேஜ் பினிஷ் பண்ணிட்டு ஜாப்க்கு போய் மேரேஜ் பண்ணிட்டு குழந்தைங்க வந்த உடனே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கார் வாங்கிட்டு லோன் போட்டு வீடு கட்டுறது, இதுதான் உங்ககிட்ட சக்சஸ்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த சொசைட்டி உங்ககிட்ட கமெண்ட் பண்ணிட்டாங்க, நீங்க இப்படிதான் திங்க் பண்ணணும், நீங்க இப்படிதான் ஒர்க் பண்ணணும், நீங்க இப்படிதான் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு. வீக்கெண்ட் ஆனா பாப்புலர் டிவியான கேம் ஆஃப் த்ரோனை பார்த்துட்டு இயர்லி 2 times வெக்கேஷன் போயிட்டு நம்ம வேர்ல்டு டூருக்கு ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் நம்ம ஜாப்க்கு ஸ்லேவ் மாதிரி 50 இயர்ஸ் அதை நம்ம ரிப்பீட் பண்ணணும். உங்க ட்ரீம்ஸை உங்க பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஃபினான்ஷியல் புக் எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல், அது உங்களை ரிச் ஆக்கணும்னு சொல்லுவாங்க. பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டால நீங்க ரிச் ஆகணும்னா உங்க பிரின்சிபல் அமௌண்ட் அதிகமா இருந்தாதான் உங்களால ரிச் ஆக முடியும். மந்த்லி 2000 இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை ரிச் ஆக்காது. உங்க பிரெயின் வீடியோ கேம்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகியிருக்கு. அது எல்லாமே ஓவர் சிமுலேஷன். நீங்க அன்ஸ்கிரிப்டட் லைஃப் வாழணும்னா உங்க லைஃப் ஸ்டைலை நீங்க சேஞ்ச் பண்ணணும். நோ பார்ட்டி, நோ ட்ரிங்கிங், நோ சோஷியல் மீடியா. 2% இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா 200% ப்ராஃபிட்டை நான் மேக் பண்ண போறேன்னு உங்க மைண்ட் செட் இருக்கணும். என் குழந்தைய நான் ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பணும், நான் ஹோம் ஸ்கூலிங் பண்ணிக்கிறேன்னு உங்க மைண்ட் செட் இருக்கணும். லைஃப் இஸ் டூ ஷார்ட். அதை ஸ்கிரிப்டட் லைஃப்ல நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்க ஸ்கிரிப்டட் லைஃபை தூக்கி குப்பையில போடுங்க. எல்லாருமே நிறைய மணி மேக் பண்ணணும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைப்பாங்க. பட் அவங்க எல்லாருமே ஆண்டர்பிரினர்ஷிப்ல இருக்கிற எஃபெக்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கை பார்க்க மாட்டாங்க. உங்க ஜர்னி சக்சஸ் ஆக மந்த் ஆகும், இயர்ஸ் ஆகும். இதுக்கு நடுவுல உங்களுக்கு பே பண்ணவே உங்களுக்கு காசு இல்லாம கூட இருக்கலாம். உங்க ஃபேமிலி உங்க ரெஸ்பான்சிபிள்ல இருந்தா நீங்க எப்பயுமே ஸ்கிரிப்டட் லைஃப்ல தான் இருப்பீங்க. அன்ஸ்கிரிப்டட் லைஃப் உங்களால வாழ முடியாது. ஆக்ஷன் ஃபேக்கிங்னு ஒரு டேர்ம் இருக்கு. நிறைய புக் ரீட் பண்ணுவாங்க, நிறைய பிசினஸ் பத்தி பேசுவாங்க, இன்ஸ்பிரேஷன் கோட்ஸ், ஸ்டேட்டஸ் அண்ட் டிபியா வைப்பாங்க. பட் அவங்க ரியல் லைஃப்ல எதுவுமே அகாம்ப்ளிஷ் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம புக் ரீட் பண்ணும் போதும் பிசினஸ் பத்தி பேசும் போதும் நம்ம பிரெயின்ல டோபமைன் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம எல்லாமே அகாம்ப்ளிஷ் பண்ணிட்டோம்னு ஒரு இலூஷனை கிரியேட் பண்ணும். பட் ரியல் லைஃப்ல அந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. உங்க ட்ரீம்ஸ் அகாம்ப்ளிஷ் பண்ண ஆக்ஷனை எடுங்க. பிசினஸ் வீடியோ பார்த்துட்டா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம் இல்ல. இதுதான் ஆக்ஷன் ஃபேக்கிங். இது உங்க லைஃப்க்கு ரொம்ப டேஞ்சரஸ். நீங்களே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க, நான் 30 வயசுக்குள்ள ரிட்டையர் ஆக போறேன்னு. உங்க பிலீஃப் தான் உங்க ஐடென்டிட்டி. உங்க ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண உங்களையே நீங்க இன்டர்னலா சேஞ்ச் பண்ணணும். நீங்க 99% பீப்புள் திங்க் பண்றதை நீங்களும் திங்க் பண்ணீங்கன்னா உங்களால டாப் 1% பீப்புள் ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம பிரெயின் எப்பயுமே கிராண்ட் ஈவெண்டோட ரிசல்ட் தான் பார்க்குமே. எக்ஸாம்பிள் மேரேஜ். பட் அந்த கிராண்ட் ஈவெண்ட் சக்சஸ் ஆக டெய்லியும் ப்ராக்ரஸ் பண்ணாதான் அது சக்சஸ் ஆகும். ஃபேஸ்புக் $320 பில்லியன் நமக்கு தெரியும். பட் அந்த கிராண்ட் ஈவெண்ட்டை அச்சீவ் பண்ண டெய்லியும் எஃபெக்ட் இருந்தாதான் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ரிசல்ட்டை நினைச்சு ஒர்க் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் வேணும்னா உங்ககிட்ட எக்ஸ்ட்ராடினரி எஃபெக்ட் இருக்கணும். லக்ஸரி கார், ஹவுஸை நீங்க கன்சியூம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரிச்சான திங்ஸை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற பாத்தை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு நீங்களே ஒரு ஓன் பாத்தை கிரியேட் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை நீங்க கிரியேட் பண்ணணும். ப்ரொடியூசரா நீங்க திங்க் பண்ணணும். ஒரு ஆட் பாக்குறீங்கன்னா அந்த ஆட்ல இருக்கிற பொருளை வாங்க வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்ல என்ன ஸ்பெஷல்னு திங்க் பண்ணுங்க.
நீங்களே சர்ச் பண்ணி இருந்திருப்பீங்க ஹவு டு மேக் 1 crore, டே ட்ரேடிங் பண்ணி எப்படி பணக்காரனா ஆகிறது, எந்த ஜாப்க்கு ஹை சேலரி இருக்கு, எந்த பிசினஸ் இப்ப பீக்ல இருக்குன்னு நீங்களே சர்ச் பண்ணி இருந்திருப்பீங்க. இதுல என்ன ப்ராப்ளம்னா, நீங்க ஒரு மணி சேசரா இருந்தா உங்க பிசினஸ் ஃபெயில் ஆகிடும். ஒரு பிசினஸ் ஐடியால இருந்து இன்னொரு பிசினஸ் ஐடியாவுக்கு நீங்க போயிடுவீங்க. மணி எதுல ஸ்டோர் ஆகி இருக்குன்னா வேல்யூல தான் ஸ்டோர் ஆகி இருக்கு. மணி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வேல்யூ. உங்க ஒர்க் நீங்க சரியா செய்யலைன்னா உங்களை ஃபயர் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்க ஒர்க் வேல்யூவா இருந்தாதான் உங்களுக்கு மணி கொடுப்பாங்க. உங்க பிசினஸ் பீப்புளுக்கு வேல்யூவை ப்ரொவைட் பண்ணணும். நீங்க 1 crore மேக் பண்ணணும்னா நீங்க 1 crore பீப்புளுக்கு வேல்யூவை ப்ரொவைட் பண்ணணும். ஹியூமன் நேச்சர் செல்ஃபிஷா தான் இருக்கும். பட் உங்க செல்ஃபிஷ் டிசைரை சேஞ்ச் பண்ணிட்டு பீப்புள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அதை ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுங்க. உங்ககிட்ட மீனிங் அண்ட் பர்பஸ் இருந்தா தான் உங்ககிட்ட மோட்டிவேஷன் இருக்கும். உங்க பர்பஸ் என் லைஃப்ல மணி ப்ராப்ளமே வரக்கூடாது, டெய்லியும் 9 to 5 என்னால ஸ்லேவா ஒர்க் பண்ண முடியாது, என் பேரண்ட்ஸ்க்கு நான் பர்டனா இருக்கக்கூடாது, நான் செமி ரிட்டையர் ஆகணும். இந்த மாதிரி மீனிங்ஃபுல் பர்பஸ் இருந்தா தான் உங்ககிட்ட மோட்டிவேஷன் இருக்கும். ஒரு சிலவங்களாம் உங்ககிட்ட பிடிச்ச விஷயத்தை செய்யி உன் பேஷனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்றவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஸ்டீவ் ஜாப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லவ் வாட் யூ டூ. நீங்க செய்யற ஒர்க்கை லவ்வோட செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஏன் பேஷனை ஃபாலோ பண்ணி மணியை மேக் பண்ண கூடாது? சிம்பிள். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பீப்புளுக்கு வேல்யூவை ப்ரொவைட் பண்ணாது. பேஷனை ஃபாலோ பண்ணி மில்லியனரியா ஆகணுங்களோட பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. உங்க பேஷன் பீப்புளோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணலன்னா பீப்புள் உங்க ப்ராடக்ட்டை வாங்க மாட்டாங்க. மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்க. மார்க்கெட்டை நீங்க இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் உங்களை இக்னோர் பண்ணிடும். உங்க விஷன்ல நீங்க பேஷனேட்டா இருங்க. உங்க பிசினஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். நீங்க அமேசான்ல ப்ராடக்ட்டை செல் பண்றீங்க, பட் நீங்க அமேசானோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்க ஃபாலோ பண்ணலன்னா உங்க அமேசான் செல்லிங் அக்கௌண்ட்டை அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. அமேசான் பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் அதுல டேஞ்சர் இருக்கு. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் உங்க பிராண்ட்ல தான் போய் சேரணும், மற்ற பிராண்டுக்கு போக கூடாது. உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னா நீங்க ஒரு வெப்சைட் இல்லைன்னா ஆப்பை கிரியேட் பண்ணணும். ஸ்விக்கி, யூபர்ல எந்த ஒரு ஹோட்டல் அண்ட் காரையும் அவங்க ஓன் பண்ணல, பட் அவங்க அதை கண்ட்ரோல் பண்றாங்க. அதனாலதான் அது $1 மில்லியன் கம்பெனியா இருக்கு. உங்க பிசினஸ் கிரவுடட் மார்க்கெட்ல இருக்க கூடாது. என்ட்ரி ஈஸியா இருந்துச்சுன்னா அதுல காம்படிஷன் அதிகமா இருக்கும். கிரவுடட் மார்க்கெட்ல உங்க பிசினஸ் யூனிக்கா இருந்தாதான் ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். பிளாகிங், அஃபிலியேட் மார்க்கெட், யூடியூப், செல்லிங் ஆன் அமேசான், இது எல்லாமே ஈஸி. யாரு வேணா ஒரு நிமிஷத்துல அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி பிளாகிங் ஆர் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். இந்த கிரவுடட் மார்க்கெட்ல நீங்க யூனிக்கா இருக்கணும். உங்க யூனிக்னஸை கண்டினியூவா ப்ரொவைட் பண்ணுங்க. டெய்லியும் ப்ராக்ரஸ் ஆகுங்க. எல்லாருமே 2-3 வீடியோ இல்ல பிளாக் போட்டுட்டு குவிட் பண்ணிடுவாங்க. நீங்க ப்ராக்ரஸ் பண்ணி மத்தவங்களை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆண்டர்பிரினர்ஷிப்போட பெனிஃபிட்டை நீங்க என்ஜாய் பண்ணணும்னா ப்ராப்ளம் சால்விங்க உங்க ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. ப்ராப்ளமை பார்த்தா அதை சால்வ் பண்ணுங்க. உங்க ப்ராக்ரஸ் தான் மேட்டர், உங்க கோல்ஸ் இல்ல. கமிட்மெண்டோட செய்யுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீடியோ கேம்ஸ் விளையாடுவாங்க, மூவி பார்ப்பாங்க, பட் நீங்க கமிட்டோட உங்க பிராண்டை கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு பிசினஸ் ஐடியா வரலனா இந்த வேர்ல்ட நீங்க பெர்ஃபெக்ட்டா பாக்குறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தேவைப்படாதுன்னு நீங்க நினைப்பீங்க. மார்க்கெட்டை லிசன் பண்ணுங்க. பீப்புள் ஒரு ப்ராடக்ட்டை ஐ ஹேட் இட், இட் நீட் சம் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொன்னாங்கன்னா அது உங்க ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிட்டு பீப்புளோட கம்ப்ளைண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. பாசிவ் இன்கம் தான் உங்க ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னியை நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போகும். பாசிவ் இன்கம்னா உங்க சிஸ்டம் ஆட்டோ பைலட்ல ரன் ஆகும். நீங்க இல்லைனாலும் அது மணியை மேக் பண்ணும். யூடியூப், பிளாகிங், இது எல்லாமே செமி பாசிவ். ஒன்ஸ் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணலனா உங்களுக்கு மணி வராது. இது கம்ப்ளீட்டா பாசிவ் இன்கம் இல்ல. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நீங்க மில்லியனரியா ஆகணும்னா மில்லியன் பேரை இம்பாக்ட் பண்ணணும்னு. நம்ம மில்லியனரி பேரை இம்பாக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமரை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். உங்க பிசினஸை நீங்க ஸ்கேல் பண்ணணும். நீங்க கிரேட் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஃபேஸ்புக் இல்ல யூடியூப்ல ஆட் கொடுங்க. அப்பதான் அதை ஸ்கேல் பண்ண முடியும். உங்க ஆட 1000 பேர் பார்த்தும் அதை கிளிக் பண்ணலனா அது 100% வேஸ்ட் தான். உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நீங்க லான்ச் பண்ண பிறகு மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி உங்க ப்ராடக்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். எக்ஸ்னு ஒரு விஷயம் சரியில்லைனா அதை ஒய்யா இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்க கஸ்டமர் இந்த கலர்ல எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு சொன்னாங்கன்னா அதை நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரெவன்யூ வரும். ஸோ ஃபோர்கெட் அபவுட் மணி, ஃபோக்கஸ் ஆன் வேல்யூ. உங்க பிசினஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னா நீங்க ஒரு வெப்சைட்டை ஓன் பண்ணணும். அதை நீங்க ஸ்கேல் பண்ணணும். மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் நீங்க ட்ரை பண்ற விஷயம் இல்ல, அது ஒரு டெய்லி ரிச்சுவல், சாக்ரிஃபைஸ், கமிட்மெண்ட். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.